ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதை ஜீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கிலோ அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அதில் 200 ml அளவு கோல்டு வின்னர் எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் இதை 100 ml கோல்டு வின்னர் 100 ml தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்ந்து கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய் தேவை. 2 பிரியாணி இலையை இது மாதிரி பிச்சு போட்டுக்கிட்டேன். 2 அன்னாச்சி பூ, 2 விரல் சைஸ் அளவு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் 400 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு, எப்படி வதங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். ஒரு கையளவு மல்லியிலையும் 1 கையளவு புதினாவும் இதில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு 100 கிராம் அளவு இஞ்சி, 50 வெள்ளைப்பூடு, அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாமே நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் வெள்ளைப்பூடு, அவ்வளோதான். இப்போ நம்ம இது நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது அடிப்பிடிக்காமல் வரும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் 300 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பொடி எப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாமே நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இதில் 200 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நம்ம இப்போயே சேர்த்துடணும், அப்போ தான் நல்லா வதக்கப்படும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்க்கும்போது தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி பிரியாணி பீஸாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ தான் பிரியாணியில் சிக்கன் கரையாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம இதில் 1 கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 கப் தண்ணி அளவு. ஏன்னா நம்ம பிரியாணி அரிசியை 1 ஹவர் ஊற வச்சுருக்கோம். அதனால நம்ம 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றினாலே போதுமோ. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு அல்லது ஒரு கொதி வர விடுவோம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். அரிசியில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா வடித்து எடுத்துருங்க.
பாருங்கள், நல்லா இது மாதிரி கலந்து விட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சோறும் அரிசியும் ஒரே மட்டமாக வரும்போது நம்ம இதை தம்மில் போட்டுடலாம். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதுவே எனக்கு போதும். இப்போ நம்ம மேலே ஒரு தட்டை வச்சு, ஒரு பெரிய மேலே வெயிட்டை வச்சு நம்ம இதை தம்மில் போட்டோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இதில் மேலே ஒரு 50 கிராம் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.